ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு 3 பயங்கரவாதிகளை நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் சுட்டு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அதிகாலையிலே புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதால் நம்மளுடைய பாதுகாப்பு படையினருக்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. இங்க சில பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருக்கிறதாவும் மறைந்திருக்கிறதாவும் தகவல்கள் கிடைச்சவொன்னா அந்த பகுதிக்கு போயிருக்காங்க நம்மளுடைய பாதுகாப்பு படையினர். உண்மையிலே பயங்கரவாதிகள் அங்க இருந்திருக்காங்க. இரு தரப்புக்கு நம்மளுடைய பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகள் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில 3 பேரை நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் சுட்டு கொண்டிருக்காங்க. கடைசியில் பார்த்தா இவங்க இந்த புல்வாமா மாவட்டத்தை சார்ந்தவங்க தான் இந்த 3 பயங்கரவாதிகளும். அதில் பார்த்தீங்கன்னா ஆஷிப் அகமத், அமீர் நசீர் மற்றும் யாவர் அகமத்ங்கிற 3 பேருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதாவது 48 மணி நேரத்துக்குள்ள திரும்ப ஒரு 3 பயங்கரவாதிகள் நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் சுட்டு கொண்டிருக்காங்க. 13ஆம் தேதி, கடந்த 13ஆம் தேதி தான் ஒரு 3 பேர்த்த ஜம்மு காஷ்மீர்ல சோபியான் மாவட்டத்தில் சுட்டு கொண்டிருக்காங்க. அந்த நேரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி திரும்பவும் 3 பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டிருக்காங்க நம்மளுடைய பாதுகாப்பு படையினர். பாத்தீங்களா, நம்ம அசால்ட்டை விட்டுருந்தோம்னா திரும்ப உள்ள வந்துகிட்டு தான் இருந்திருப்பானுங்க. திரும்ப நிறைய பிரச்சனைகள், நிறைய கொலைகள்லாம் நடந்திருக்கும். ஆனால் நம்மளுடைய ராணுவம் ரொம்பவே அலர்ட்டா இருந்து பல தீவிரவாதிகளை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க, பல பயங்கரவாதிகளும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பரவாயில்லை, நம்மளுடைய ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அந்த நேரத்தில் கொடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு தகவலுடன்